சமாதானத்தை கொடுப்பதற்கு தான் இந்த உலகத்தில் வந்தார். அன்பை கொடுப்பதற்கு தான் இந்த உலகத்தில் இயேசப்பா வந்தாங்க. பாருங்க, எத்தனையோ குடும்பங்கள் இப்படி பிரச்சனை. கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளைகள் தாயிட்ட பேசும், அதை சொன்னா இதை சொன்னா, அடாடா பெத்த தாய் தானே. ஒரு வயசான காலத்தில் ஒன்று சொல்லிட்டா, அதுக்காக அதை சொன்னா இதை சொன்னா, அதனால அவட்ட நான் பேச மாட்டேன், அவளுக்கு கொடுக்க மாட்டேன், அவளுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன், அவளை பார்க்க மாட்டேன். அடாடா அநியாயம். அந்த தகப்பன் அப்படி சொன்னா இப்படி சொன்னா அவன்கிட்ட பேச மாட்டேன். என்ன அநியாயம், என்ன மாதிரி பேசுகிறாங்க ஸ்ட்ராங்கா. நாளைக்கு நீ பிள்ளை பற்றி வச்சிருக்கிய, உன் பிள்ளை இப்படி செய்தால் உனக்கு எப்படி இருக்கும் அப்படி நினச்சி பார்க்க மாட்டேக்காங்க. ஒரு வேளை இப்படி நீங்கள் கேட்குற நீங்கள் யாராவது இப்படி இருந்தால் இன்றைக்கி மணந்துருமுங்க. முழங்கால் போட்டு ஏசப்பட்ட கேளுங்க. நான் பெற்றெடுத்த தாய் தகப்பனையும் எனக்கு உதவி செய்தவங்களும் மறக்கவே கூடாது. உதவி செய்தவங்களும் மறக்கக்கூடாது, நன்மை செய்தவங்களும் மறக்கக்கூடாது. சிலர் பணத்தை கொடுத்து நன்மை செஞ்சுருப்பாங்க, சிலர் ஜெபித்து நன்மை செஞ்சுருப்பாங்க. வியாதி நேரத்தில் பாருங்க இப்படிலாம் உங்களை பார்த்து நன்மை செய்திருப்பாங்க. அதை மறக்கக்கூடாது. கத்த சொல்கிறேன்.